வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 1 தேதி, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் மதியம் 3:05 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு கேட்டை. திதி அமாவாசை மதியம் 12 மணி வரையில் இருக்குது. அதன் பிறகு பிரதமை. யோகம் நன்றாக இல்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், சந்திரன், புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்செந்தூருக்கு போய் இரவு தங்கி பௌர்ணமி அன்று அந்த கடற்கரை மணலிலே படுத்து கொண்டால் நல்லது என்கிறார்களே. பூச்சி போட்டு கடிக்க போகிறது. நீங்கள் வேறு எவனோ கிளப்பி விட்றான். இந்த மாதிரிலாம் புதுசாக கிளப்பி விட்றாங்க சார். தாங்க முடியல. கடற்கரையில் போய் மணலில் படுத்துக்கணுமா பௌர்ணமி அன்றைக்கி ராத்திரி. படுத்துக்கிட்டா எல்லாம் நல்லதும் நடக்குமா. இந்த மாதிரியெல்லாம் புதுசாக ஏதோ கிளப்பி விட்ருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு முருகனை கும்பிட்டாலே போகும். அது என்றைக்கு வேணால் போகலாம். 365 நாளுமே செந்தில் ஆண்டவனுக்கு சிறப்புமிக்க நாட்கள். முருகப்பெருமான் திருத்தலங்களிலே எவ்வளவோ சிறப்பான திருத்தலங்களெல்லாம் இருக்கின்றன. 210 திருத்தலங்களுக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். அவற்றுள் மிகச் சிறப்பு வாய்ந்த தலம் என்று பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம் என பல்வேறு தலங்களை சொல்லலாம். எனினும் திருச்செந்தூர் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு தலம். செந்தில் செந்தில் என மனதிலே சொல்லிக்கொண்டே இரு. பழனி முருகனின் புகழை பாடிக்கொண்டிரு. செந்திலாண்டவனின் திருநாமத்தை மனதிற்குள் உச்சரித்து கொண்டிரு. திருத்தணி முருகனிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய் என்று அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடலிலே சொல்கிறார். மனசில் எப்போதும் செந்திலாண்டவனை நினச்சிக்கிட்டே இருக்கணுமா. வாய் பழனி முருகனின் பாடல்களை உச்சரிக்க வேண்டுமாம். உடல் திருத்தணி முருகனை விழுந்து வணங்க வேண்டும். இப்படி ஒரு அபூர்வமான ஒரு தகவல் அருணகிரிநாதர் நமக்கு தருகிறார். எனவே சிறப்பு வாய்ந்த தலம் திருச்செந்தூர் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் யாருக்குமே இருக்க முடியாது. அங்கே பெருமாள் சயன கோலத்திலே காட்சி தருகிறார். மகாவிஷ்ணு இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார். முருகப்பெருமானுடைய தலமாக இருந்தாலும் அங்கே சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் சிறப்பு சன்னதிகள் இருக்கின்றன. சதா சர்வ காலமும் சிவபூஜை செய்யும் திருக்கோலத்திலே அந்த செந்திலாண்டவன் நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். செந்திலாண்டவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா எப்போதும் சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்காராம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் அது. ஆனால் இந்த பௌர்ணமி அன்றைக்கி போய் ராத்திரி பீச்சில் படுத்துக்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அங்கே கட்டுக்கதை. அதெல்லாம் நம்பாதீங்க. யாரோ கிளப்பி விட்ருக்காங்க பாவம். அதெல்லாம் போய் நீங்கள் போய் பண்ணிட்டு அங்கே போய் மணலில் போய் படுத்தா ஏதாவது பூச்சி போட்டு ஏதாவது கடிச்சு வச்சு நீங்கள் என்னங்க இதெல்லாம் விளையாட்டு. இதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. போய் திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதோடு சரி. அது என்றைக்கு வேணால் போகலாம். காலையில் போகலாம், இல்லை மத்தியானம் போகலாம், ராத்திரி போகலாம், எப்போ வேணால் போகலாம். புற்றிடம் கொண்டான் படம்பக்கநாதர் திருவொற்றியூர் ஸ்தலம். ஈசன் திருநாமம் புற்றிடம் கொண்டான் படம்பக்கநாதர் பட்டும் வட்டப்பாறை காளி இறைவி அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகளுக்கு அம்மனை துதித்து பாடியுள்ளன. எனவே திருவொற்றியூர் வள்ளலார் சுவாமிகளை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவொற்றியூர் ரொம்ப பழமையான கோவில் சார். ஆதிபுரீஸ்வரர்னு அங்கே சிவனுக்கு திருநாமம். ஆதிபுரீஸ்வரர். ஆதினா ஆரம்பம். உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இருக்காராங்க ஆதிபுரீஸ்வரர் சுயம்பு. ரொம்ப பழமையான கோவில். அதாவது அங்கே வள்ளலார் சுவாமிகள் அங்கே தங்கியிருந்தார். ராமலிங்க அடிகளார் என்னும் வள்ளலார் திருவொற்றியூரில் இருந்தார். அவருடைய சகோதரர் அண்ணா அங்கே இருந்தார். அண்ணா அண்ணியோட இவர் தங்கியிருந்தார். ஒரு நாள் இவர் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இவர் வரலையேன்னு சொல்லி காத்திருந்து பார்த்துட்டு கதவை சாத்திட்டு உள்ளே படுத்துட்டாங்க அண்ணா அண்ணிலாம். இவர் அப்புறமா கொஞ்சம் தாமதமாக வராரு. கதவு சாத்திருக்கு. ஐயோ அண்ணா அண்ணி கதவை சாத்திட்டு போய் படுத்துட்டாங்க. அவங்கள போய் கதவை தட்டி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி
தூங்குறவங்கள எழுப்பினா பாவம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திண்ணையிலே படுத்துடுறாரு ராமலிங்க அடிகளார். அப்போ அங்கேருந்து அண்ணி வராங்க. என்ன தம்பி நீங்கள் சாப்பிட வரவே இல்லை, உங்களுக்காக சமைச்சு வச்சுருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி ஒரு பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. அவர் அதை இலை போட்டு பரமாறுறாங்க. அவர் அதை நல்லா ரசித்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அப்புறம் கையை கழுவின்னு அந்த இலையை தின்ன ஓரமாக கீழே போட்டுட்டு படுத்து தூங்கிடுறார். மறுநாள் காலையில் கதவு திறந்துக்கிட்டு அண்ணாவும் அண்ணியும் வராங்க. வெளியில் வந்து நேற்று ராத்திரி ஏன் சாப்பிட வரவே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா சாப்பிட வரலையா, நான் வந்தேனே, நீங்கள் தான் எனக்கு இலை போட்டு சக்கரை பொங்கல் பரிமாறுனீங்களே, நான் சாப்பிட்டேனே அப்படின்றாரு. அவங்க அன்னிக்கு ஒரே ஆச்சரியம், நான் எங்கே சக்கரை பொங்கல் பண்ணேன், நான் பண்ணவே இல்லையே, நேற்று சக்கரை பொங்கலே நம்ம வீட்டில் செய்யலையே அப்படின்னோடனே அவருக்கு அப்போ தான் புரியுது, அந்த அம்பாள் வடிவுடையம்மனே வந்து வள்ளலாருடைய அண்ணி வடிவத்தில் வந்து அந்த ரூபத்தில் ஒரு மானிட பெண்ணாக வள்ளலாருடைய அண்ணி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து தம்பி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இலை போட்டு சக்கரை பொங்கலை பரிமாறி, ஏன்னா இவர் பசியோடு தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வடிவுடையம்மனுக்கு அவ்வளவு கருணை இவர் பேரில். அவர் சாப்பிட்டு தூங்குறார். மறுநாள் காலையில் எழுந்த பிறகு தான் வந்தது வடிவுடையம்மன், அண்ணி இல்லை அப்படின்றது தெரியுது. இந்த மாதிரி ஒரு அதிசயம் இப்போ இதெல்லாம் சமீப காலங்க, 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற அதிசயம். இது ஏதோ புராண கதையில் திரேதாயுகத்தில் நடந்த விஷயம் இல்லை. 19th செஞ்சுரியில் சென்னை திருவொற்றியூரிலே அருட்பிரகாச வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க அடிகளாருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற அதிசயம். அம்பிகை வடிவுடையம்மன் அவருடைய அன்னியாரின் தோற்றத்திலே வந்து அன்னம்பாலித்து பசியை போக்கினார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் திருவொற்றியூர். 27 நட்சத்திரங்களும் வந்து வழிபட்ட தலம். அதனால் எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகணும். நட்சத்திர லிங்கம்னு அங்கே வரிசையாக இருக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு வரிசையாக நட்சத்திர லிங்கம். அந்தந்த நட்சத்திர தேவதைகள் வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை வழிபட்ட இடம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று திருவிடைமருதூர், இன்னொன்று திருவொற்றியூர். மயிலாடுதுறை ராமலிங்கம், தங்கள் ராசி மிதுன ராசி. என் ராசி மிதுன ராசி அவர் சொல்கிறார். இல்லை மிதுனம் இல்லை, நான் தங்கள் ராசி மிதுன ராசி ஆதிரை நட்சத்திரமாக இருக்கும் அல்லது கடகராசி புனர்வசு நட்சத்திரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், என்று நம்புகிறேன். எனவே இது குறித்து தாங்கள் தெளிவுபடுத்தவும். நான் சொல்ல மாட்டேன் என் ராசி என்ன நட்சத்திரம் என்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். லக்னத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருக்கும். சனி ராகு வந்து விருச்சிகத்தில் இணைந்திருந்தது. அப்போது கேஎஸ் வெங்கடகிருஷ்ண சர்மா, ஈரோடு மாவட்டம், காவேரி ரயில் நிலையம், வாழ்த்து தெரிவிக்கிறார். எனக்கு 80 வயசாகுதான். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஈரோடிலிருந்து 80 வயதான ஒரு என்னை விட வயதில் மூத்தவர். வலம்புரி சங்கு பாஞ்சஜன்ய சங்கு இரண்டிற்கும் விளக்கம் கூறவும். வலம்புரி சங்குனா வலது பக்கமாக சூழ்ச்சிருக்கிறது வலம்புரி சங்கு. பாஞ்சஜன்யம்ங்கிறது பெருமாள் கையில் இருக்கிற சங்குக்கு திருநாமம். ரெண்டும் ஒன்றாகாது. வலம்புரி சங்குங்கிறது யார் வேணாலும் வாங்கலாம். பாஞ்சஜன்யம்ங்கிறது அவர் பெருமாள் கையில் எடுத்தது. வீட்டில் தலை வாசல் படியில் அமரக்கூடாது என்கிறார்களே, அதில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்றும் கூறுகிறார்கள். படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக வைக்கிற ஒரு தடுப்பு. சமமாக இருந்தால் அப்படியே தண்ணி வந்துடும், அது ஒரு தடுப்பு. அது அந்த படிக்கு உள்ள வீட்டுக்கு உள்ளேயும் படுக்கலாம், உட்காரலாம். படிக்கு வெளியில் திண்ணையில் உட்காரலாம், படுக்கலாம். படியை வந்து ஒரு இருக்கையாகவோ அல்லது படுக்கையாகவோ பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க நாம் எந்த வகை பரிகாரங்களை செய்யலாம்? டெய்லி பிள்ளையார் சுத்துங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். 21 முறை தினசரி விநாயகரை வலம் வந்து வேண்டிக் கொண்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். விதி வலியது என்பதன் காரணம் என்ன? ஆமாம், விதி வலியது தான். வள்ளுவரே சொல்லியிருக்கார், ஊழினும் வலிய யாவுள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் இன்னொரு குறளை சொல்கிறார், ஊழையும் உட்பக்கம் காண்பர். இந்த 2 திருக்குறளையும் படிச்சிங்கன்னா இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஊழினும் வலிய யாவுள, இன்னொரு திருக்குறளில் ஊழையும் உட்பக்கம் காண்பர். இந்த 2 குறளையும் படிச்சுட்டு வாங்க. பழனியாப்பிள்ளை கீழத்தெரு, ராமநாதபுரம். அண்ணனுக்கு முன் தம்பிக்கோ அல்லது அக்காவிற்கு முன் தங்கைக்கோ திருமணம் செய்யலாமா? நல்ல வரன் அமைஞ்சுன்னா பண்ணிவிடுங்க, என்ன பண்ணுறது. நிறைய பசங்க இருந்தால் அந்த மாதிரி பண்ணுறதுல தவறு கிடையாது. அண்ணனுக்கு பண்ணிட்டு தான் தம்பிக்கு பண்ணோன்னெல்லாம் ஒன்றும் ரூல் இல்லை. முதல்ல தம்பிக்கு நல்ல வரன் வருதுன்னா தம்பி கல்யாணத்தை முடிச்சிருங்க. அதே மாதிரி அக்கா தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சியை பார்த்துட்டு ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்னா முடிங்க. எனக்கு தெரியும், முன்னால் ஒரு ஃபேமிலியில் பொன் பார்க்கறதுக்கு வந்தாங்க. அக்காவுக்கு கல்யாணத்துக்கு
வந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாரு, வெளியே போய் இவங்களை கொஞ்சம் கூப்பிட்டு ரகசியமாக பேசணும்னு சொல்லி, எனக்கு தங்கையை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை வேணால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார் ஓப்பனா. அப்போ அக்கா அப்படின்னு, இல்லை எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, தங்கையை தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, நான் அவளை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இவங்க உடனே வீட்டுக்குள்ளே வந்து பேசிக்கிசி, சரி அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எப்போ அந்த பொண்ணு பிடிச்சிட்டுன்னு சொல்கிறீங்களோ அந்த பொண்ணை நீங்கள் பண்ணிக்கிங்க, ஆனால் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் தங்கைக்கு பண்ணுவோம், அது 6 மாதம் ஆகுமா 1 வருஷம் ஆகுமான்னு தெரியாது, அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறதா இருந்தால் இப்போயே நம்ம வந்து தாம்பூலம் மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டார் அவர். அவங்க வீட்லேயும் சரின்ட்டாங்க எல்லோரும். மாப்பிள்ளை வீடு பெண்ணு வீடு ரெண்டுமே சம்மதம். அக்காவுக்கு பெண் பார்க்க வந்துட்டு தங்கச்சியை பிடிச்சிட்டுன்றார். இந்த மாதிரி நடந்தது. நான் சொல்கிறது இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதே போல் அவர் காத்திருந்தார். அதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் கழித்து அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அக்கா கல்யாணத்துக்கும் அந்த தங்கச்சியை கட்டி போகிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அது முடிஞ்சு ஒரு சின்ன கேப் விட்டு, ஒரு 2 மாதம் கேப் விட்டு, அதுக்கப்புறமா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி அந்த மாப்பிள்ளையே பண்ணி வச்சாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி காத்திருந்தால் பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இல்லை அவங்க வந்து நான் முதல்ல தங்கைக்கு பண்ணுறேன் அப்புறமா அக்காவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கனாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தவறு கிடையாது. நமது பூமியின் மத்திய ரேகையின் மத்திய பகுதியில் தில்லை என்று சொல்லப்படும் அந்த சிதம்பரம் தலம் இருப்பதாகவும், நடராஜர் கோவில் அங்குதான் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், செவ்வாய் பகவானின் நேரடி கதிர்வீச்சு பழனியில் விழுவதாகவும், திருநள்ளாற்றில் சனி பகவானின் கதிர்வீச்சு விழுவதாகவும் தற்போதைய விஞ்ஞானிகள் வியப்படைய விதத்திலே இந்த தகவல் வருகிறது. விஞ்ஞானிகள் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்களா, அதை பாருங்கள். இது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பூதேசம் அப்படின்னு சிதம்பரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்தை பற்றி சொல்லும் பொழுது அது வந்து ஜாகிரபிக்கலி இம்பார்ட்டண்ட் பிளேஸ், ஜாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவம் அங்கே இருக்கிறது. ஏன் அங்கு நடராஜரை அமைத்தார்கள்னா அதுக்கு பல காரணம் இருக்குதுன்னு சொல்லி அதை நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயந்தான். ஆனால் அறிவியல் ரீதியாக அது எந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நம்ம நம்புவோம், நம்மெல்லாம் நம்புவோம். ஏன்னா நமக்கு நடராஜர் தெரியும், நமக்கு சிவனை பிடிக்கும். நமது முன்னோர்கள் அந்த மாதிரி ரொம்ப யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அறிவியல் விஷயங்களை எல்லாம் நன்கு உணர்ந்தவர்கள். டெலஸ்கோப் வரத்துக்கு முன்னாலே செவ்வாய் சிவப்பு நிறம்னு சொன்னவன் நம்ம ஊர் ரிஷி தான், வேறு யாரும் இல்லை. டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால், கலீலியோலாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம ஊரில் பஞ்சாங்கத்தில் வந்து இந்த தேதியில் இந்த நேரத்தில் கிரகணம் பிடிக்கும்லாம் கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம பாரத தேசத்து ரிஷிகள் அவர்கள் கணக்கிலும் அறிவியலும் குறிப்பாக ஜியாகிரஃபியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு சில கோயில்களிலே குறிப்பிட்ட நாளில் சிவலிங்கத்தின் மீது சூரிய வெளிச்சம் படுகிறது. தை 1ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு 7-8 கோவிலில் சூரிய வெளிச்சம் படும். அந்த மாதிரி நிறைய கோவிலுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கோவிலில் குறிப்பிட்ட தேதியில் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி படும். அன்றைக்கி ஒரு நாள் தான் வரும். அப்போ இவங்க எந்த அளவு வந்து இந்த பூமி எப்படி சுற்றுதுங்கிறத துல்லியமாக கணக்கு போட்டிருந்தா, இந்த லேட்டிடியூட் இந்த லாங்கிடியூடில் இந்த கோவிலை வச்சு இந்த இடத்துல மூலவரை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு இத்தனை டிகிரிஸ் கணக்கு வச்சு கோபுரத்தில் ஒரு ஹோல் போட்டால் அந்த ஓட்டை வழியாக வெளிச்சம் வருங்கிறத அவங்க கணக்கு போனோன்னா எவ்வளவு பெரிய ஒரு அபாரமான ஒரு விஷயம் அது. அதனால் சயின்ஸில் முன்னோடி யாருன்னா நம்ம ஊர் ரிஷிகள் தான். அதனால் நீங்கள் சொல்கிற தகவலை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டு ஏதாவது பேப்பர் சப்மிட் பண்ணி தீசிஸ் யாராவது ஏதாவது பண்ணியிருக்காங்களா செக் பண்ணுங்கள். செக் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. லட்சுமி வடுகநாதன் அவர்கள். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராட்டமம் இருக்கிறது. எனவே பார்த்து பேசணும், பக்குவமாக பழகணும், கோபம் வரக்கூடாது. எல்லாத்துக்கும் புசுக்குன்னு கோச்சிக்கிட்டு உக்காண்டிருந்தா ஒரு வேலையும் நடக்காது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம், பிறர் மீது புகார் அளிக்க வேண்டாம். உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு பேசாமல் போங்க. இறைவன் வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசிக்கு மிக மிக முக்கியமானது. எனவே அந்த செந்தில் ஆண்டவனையும் பழனி ஆண்டவனையும் மனதார துதித்து கொண்டே இருங்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியில் குரு, 7ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன். இது மிக அற்புதமான அமைப்பு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, 5 புதனை குரு பார்க்கிறது. 3, 4, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்களை குரு பார்க்கிறது.
2, 3, 4, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்களை குரு பார்க்கிறது. 2, 3, 4, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதி அதை குரு பார்க்குது. எனவே இது ஒரு நல்ல யோகமான நாள், நல்ல நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், கலகலப்பாக சிரித்து பேசுவீர்கள். மனதிலே உள்ள கவலையெல்லாம் காணாமல் போய்விடும். எந்த செயலை செய்ய திட்டமிட்டாலும் அதை அழகாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசியினருக்கெல்லாம் அதிலே மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். வெள்ளை நிற பொருட்களை விற்பனை செய்வோர் அதிலே அதிக வருமானம் காண்பார்கள். பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் ரிஷபராசி மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது கல்வியிலே மிகுந்த ஆர்வத்தோடு அரையாண்டு தேர்வுகளை சிறப்பாக எழுதிய அதிலே நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். முழுத்தேர்வு வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாரான நிலையிலே மாணவர்கள் இருப்பார்கள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்றன. சுக்கிரன் தான் ராசியை பார்த்துட்டு இருக்கு, அதனால நல்லா இருக்கு. குரு மறைவு 12, சூரியன் சந்திரன் புதன் 6 மறைவு. 6லையும் 12லையும் முக்கியமான 4 கிரகங்கள் மறைந்து விட்டன. 7 உள்ள சுக்கிரன் ராசியை பார்க்கிறது என்பது ஒன்றுதான் இப்பொழுது ஆறுதலான விஷயம். எனவே நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் காமிச்சிக்காம வெளியில் வரும்பொழுது பகட்டாக வருவீர்கள், பளபளப்பாக வருவீர்கள். உங்களுடைய தோற்றம், உங்களுடைய ஆடை, உங்களுடைய கம்பீரமான நடை, உங்களுடைய சிரித்த புன்முறுவல் பூத்த மந்தகாச புன்முறுவல் பூக்கும் அந்த முகம், இவற்றையெல்லாம் பார்த்தால் யாரும் உள்ள பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்கும், அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வெளியில் காமிச்சிக்காமல் இருப்பீங்க. கவலைப்பட வேண்டாம், வெகு விரைவிலேயே அந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நிஜமாகவே சிரிப்பீங்க. இப்போ சிரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க, இன்னொரு 1 வாரம் கழித்து நிஜமாகவே சிரிப்பீங்க சந்தோஷமாக. கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு ஆஃபீஸில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டார் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லது குவாசி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், பிஎஸ்யூ போன்ற எந்த துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தாலும் அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும், சொந்த தொழில், வியாபாரம், கன்சல்டன்சி, கமிஷன் ஏஜென்சி போன்ற எந்த விதமான துறையிலே தொழில் செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் தொழிலிலே நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் தொழிலுடைய வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அற்புதமான நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ஏனென்றால் ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுகிறது. குருவும் ராசி அதிபதியும் எதிரெதிரே அமர்ந்து கொண்டு குரு சூரியன் எதிரெதிரே பார்க்கக்கூடிய அந்த ராஜகிரக பார்வை என்று அதை சொல்வார்கள். குருவும் ராஜகிரகம், சூரியனும் ராஜகிரகம், அவை இரண்டும் ஒன்றை ஒன்று பார்க்கின்றன. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. அதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக நன்மை நடைபெறும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து வயதானவர்கள் வரை அனைவருக்குமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நடக்கும். நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தப்படும். உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், பிளட் ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய பங்காளிகள், நெருங்கிய உறவினர்கள், சகோதரிகளின் வீட்டில் அல்லது சகோதரர்களின் வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதை கலந்து கொள்வதற்காக நீங்கள் ஒரு சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சில திருத்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நாள், மிக அற்புதமான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதியோடு சூரியன் சந்திரன் இணைந்திருக்கின்றன. இந்த சூரியன் சந்திரன் புதன் ஆகிய இந்த 3 கிரக சேர்க்கையை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ரிஷபத்திலிருந்து குருவிற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன். எனவே இந்த கிரக அமைப்பு உங்களது குடும்பத்தில் உள்ள உறவுகளெல்லாம் வலுப்பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தில் யாராவது அவ்வளோ சரியாக பேசலை, பார்த்தா அப்படின்ட்டு போயிடுறாங்க, டச்சிலே இல்லைன்னா இப்போ எல்லாரும் வருவாங்க. பழையபடி எல்லாரும் ரொம்ப இணக்கமாகிடுவாங்க. யாரெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்தார்களோ அவர்களெல்லாம் சற்று நெருக்கமாக வந்து பழகுவார்கள். அவர்களை நீங்கள் பழைய விஷயத்தெல்லாம் கிளறக்கூடாது. அன்றைக்கி நான் அவனை பார்த்து பேசினப்போ நீ சரியாகவே பேசலையே அப்படின்னு இப்போ கேட்கக்கூடாது. இன்றைக்கி பேசுகிறால அதோடு விட்டுறணும்.
அன்றைக்கி ஏன் சரியாக பேசலன்னு இன்னைக்கு கேட்காத. இப்பொழுது எல்லோரும் உங்களிடம் நெருக்கமாக பழகுவார்கள். சொந்தம் பந்தம் எல்லாரும் உங்களை நாடி வருவாங்க. மனசுக்குள்ளே வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம், டேய் வசதி வந்தால் நீங்கள்லாம் வருவீங்கடா டேய் அப்படின்னு நினச்சிக்கலாம். சொல்ல முடியாது அது. அதனால் இப்போ வராங்க, உங்களை மதிக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. வீட்டுக்கு வந்தால் வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, என்ன பண்ணுறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க, பேசுங்க. சாதாரணமாக பேசிவிட்டு அனுப்பிட போகிறாங்க, அவ்வளோதான். எனவே உறவுகள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் அதிகமாக காணப்படுகிறது கன்னிராசி. துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதியும் குருவும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் மிகச் சிறப்பான பரிவர்த்தனா யோகம். பரிவர்த்தனா யோகம் ரொம்ப பெரிய யோகம். அது ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய நன்மைகளை விட, உச்சம் பெற்றிருக்கும் கிரகம் நன்மை செய்வதை விட பரிவர்த்தனை பெற்ற கிரகம் அதிக நன்மை செய்யும். பரிவர்த்தனைன்னா என்ன? இந்த கிரகத்தோட வீட்டில் அது இருக்கும், அந்த கிரகத்தோட வீட்டில் இது இருக்கும். சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன், இந்த மாதிரி மாறி இருந்தால் அதற்கு பெயர் பரிவர்த்தனை. இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளானட்ஸ், இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளானட்ஸ், அதுதான் பரிவர்த்தனை. அந்த யோகம் இப்போ பிரமாதமாக வேலை செய்யுது. துலாத்துக்கெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. உங்களை எங்கேயோ போயிடுங்க, உங்கள் லெவலே வேறு, அது வேறு லெவல். அப்படி ஒரு அற்புதமான நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள், எடுத்ததை நடத்தி காட்டுவீர்கள். திட்டமிட்டபடி அனைத்து வேலைகளும் சிறப்பாக நடைபெறும். குடும்ப வாழ்க்கை, வெளிவட்டார பழக்கம், அலுவலகம், வியாபாரம் போன்ற எல்லா இடங்களிலுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். 9க்குடைய பாக்யாதிபதி சந்திரன் ராசியிலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே தந்தைக்கு யோகம், தந்தையால் மகனுக்கு யோகம். தந்தை மகன் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்வார்கள். பூர்வீக சொத்து வரவேண்டியிருந்தால் இப்பொழுது அது வந்துவிடும். தந்தை வழியிலே வரவேண்டிய பூர்வீக சொத்து ஏதேனும் உங்களுக்கு பங்கு வரவேண்டியிருந்தால் அந்த சொத்து பிரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு இப்பொழுது கிடைக்கும். புதிதாக ஒரு சிலர் அசையா சொத்து வாங்குவார்கள். அசையா சொத்து புதிதாக வாங்குவதற்கும் இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. பெரிய தொகை சிலருக்கு கிடைக்கும், பெரிய அமௌண்ட் கிடைக்கும். வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது வேறு வழியிலோ, குறுக்கு வழியில் போகாமல் நேர்மையான வழியில் ஒரு பெரிய அமௌண்ட்டு, பெரும் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம். 9, 10 கொண்டவர்கள் ராசியிலே இணைந்து குரு பார்வை பெறுவது என்பது அற்புதமான நன்மை அளிக்கும். 9, 10, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ராசியிலே ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே மிக 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 சிறப்பான நல்ல நாள். வியாபாரத்திலே கொடிகட்டி பறப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். அவரவர் வயது தகுதி அவற்றிற்கேற்ப என்னென்ன நன்மைகளெல்லாம் இப்பொழுது நடந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களோ அந்த நன்மைகளெல்லாம் இப்பொழுது நடக்கும். எல்லா நன்மைகளும் நடைபெறும். இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். செந்தில் ஆண்டவன், திருச்செந்தில் ஆண்டவன், செந்தில் ஆண்டவன், செந்தில் ஆண்டவன். செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யாரோ சொன்னாங்கன்ட்டு பௌர்ணமி அன்னைக்கு போய் ராத்திரி படுக்கிற, பீச்சில் படுக்கிற வேலையெல்லாம் பண்ணாதீங்க. கோயில் திறந்திருக்கிற நேரத்தில் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான். திருச்செந்தூர் செல்பவர்களுக்கு ஒரு அறிவுரை, தயவு செய்து ஆலயம் திறந்திருக்கும் நேரத்திலே போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். பௌர்ணமி அன்னைக்கு நடுராத்திரில் போய் பீச்சில் படுத்துக்கோன்னு யாரோ ஒருத்தன் கிளப்பி விட்டான், எல்லாம் அங்கே போய் படுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 12 குடையவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். 12ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்திலே நீச்சமடைந்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்னும் ஜோதிட மூதுரைக்கேற்ப இப்பொழுது வெகு சிறப்பான நிலையிலே அமர்ந்து நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். 9, 10 குடையவர்களை குரு பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்ற நாள் விளங்கும். உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் முதலிடத்தில் இருப்பீர்கள். வியாபாரத்திலே வெகு சிறப்பான லாபத்தை பார்க்க முடியும். அதிக நன்மைகள் நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். பிள்ளைகளின் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவர்களின் எதிர்காலம், அவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் போன்றவை எல்லாமே இப்பொழுது சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நல்லா இருக்குது. கிரகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கின்றன. 11ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன் என்பது ஒரு பெரிய யோகம்.
எந்த ஒரு முக்கியமான செயலை செய்ய வேண்டும் என்று துவங்கினாலும் அந்த துவங்கும் நேரத்திலே 11ஆம் இடத்திலே என்ன கிரகம் இருக்கிறது என்று கேட்பார்கள் பெரியவர்கள். அந்த மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கேன், ரொம்ப பெரிய விஷயம், அது ஒரு நல்ல விஷயம், அதை ஆரம்பிக்கணும், பார்த்து கொஞ்சம் நல்ல நாளாக சொல்லுங்கள் அப்படின்னு போய் கேட்டோன்னா 11ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கணும். சூரியன் இருந்தாலோ சந்திரன் இருந்தாலோ ரொம்ப நல்லது. நீ ஆரம்பிக்கும் எந்த லக்னமோ அந்த லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் ஆரம்ப சுபமுகூர்த்தம் இருக்கிறதே, அந்த லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் இருந்தால் எடுத்த காரியம் வெற்றி. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 11இல் சூரியன் சந்திரன் புதன் இருக்கிறது. எனவே நீங்கள் எதை செய்தாலுமே அது வெற்றி தான். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். உங்கள் அலுவலக மேலதிகாரிகள் உங்களை அணுகி உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பார்கள். அது எந்த பதவியாக இருந்தாலும் கிடைச்ச பதவியை சரின்னு எடுத்துக்குங்க. நான் இந்த போஸ்டிங்லாம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன், எனக்கு அந்த போஸ்டிங் தான் வேணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்கள் என்ன கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கடவுள் யார் மூலமாகவோ அனுப்ப போகிறார். பகவான் மனுஷ ரூபேணகான்னு சொல்லியிருக்கு. கடவுள் நேரில் வரமாட்டார், யாரோ ஒரு மனுஷன் மூலமாக தான் ஒரு ஆஃபர் வரும். யாரோ ஒருத்தர் வருவார், இல்லை ஃபோன் பண்ணுவார், ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவார். அப்போ அது கடவுள் நமக்கு கொடுக்குறார், இவர் மூலியமாக வருது அந்த நியூஸு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது டக்குன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வரப்போகும் நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. 5 குடைவன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் யோகம். 4-7 குடைவன் குரு பார்வை பெறுவதால் திருமண யோகம் வந்துவிட்டது. 7 குடைவனை குரு பார்த்தால் திருமணம் நடைபெறும். எனவே இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்தாற்போல் ஏற்றாற்போல் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நல்ல வாழ்க்கை துணை அமையும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெறும். பண பரிவர்த்தனைகளிலே எந்தவித தடையும் இருக்காது, அதை சிறப்பாக செய்வீர்கள். தனலாபம் அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறும். நோயற்ற வாழ்வு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய செல்வம். பெரிய செல்வம் எதுனா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல ஆரோக்கியமான தேகத்தோடு சந்தோஷமான சூழ்நிலையிலே அமைதியான குடும்ப வாழ்க்கை அமைந்தால் அதைவிட சிறந்தது ஒன்றுமே இல்லை. 3 விஷயம்: நல்ல ஆரோக்கியம், நல்ல சந்தோஷம், அமைதியான குடும்பம். இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சேர்ந்து கிடைக்குது. அதனால் இதுதான் நல்ல நாள். இந்த நாள் நல்ல நாள். இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்வீர்கள். திருமண தடை விலகும். மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.